வந்து முருகப்பெருமான அடைய வேண்டும் என்று நினைச்சாங்க. அதன் அடிப்படையில பெருமான் வந்து வழியை உங்களுக்கு அருள் பண்றார். நீங்க பொண்ணு கொடுத்தா உங்களுக்கு நல்லது. அது ரொம்ப சிறப்பா வைக்க சாமி வந்து பாத்தீங்கன்னா பாது கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா என்பர் அருளினார். நீங்க பெண்கள் கால் பிடிக்கிறத பாக்கியமா நினைக்கணும். ஏன்னா முருகப்பெருமானே பாதம் வருடுறாராம் வள்ளியம்மாவும். அதனால அப்படி கால் பிடிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் தான் நெய் பதார்த்தோட சாப்பாடுவோம். அதனால அப்படியெல்லாம் செஞ்சு வீட்டு பெண்கள் வசியம் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க உங்களை எதிர்த்தே பேசக்கூடாது. பங்குனி உத்தர நாள்ல யாராவது தன் மனைவிக்கு பாத பூஜை போட்டீங்கன்னா அந்த ஆண்டு நீங்க செல்வந்தர். இதை நான் அடிச்சு சொல்றேன். இந்த கல்யாண நாள்ல முருகப்பெருமான் முன்னாடி சொல்றேன். ஏன்னா சாமியே அதை செய்வாராம். அதான் பங்குனி உத்தர நாள் தான் சாமிக்கு திருமணம் நடந்தது. இந்த வேலை நீங்க செஞ்சு புரிஞ்சுக்க வந்தது. இந்த விழாவுடைய தாற்பயம் என்ன, இந்த திருமணத்தோட தாற்பயம் என்னன்னா